எனக்கு இப்போ 21 வயசாகுது. நான் காலேஜில் பிகாம் படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். என்னோட அப்பாவோட பேர் சுரேஷ், அம்மாவோட பேர் லக்ஷ்மி. என்னோட அப்பா எனக்கு 10 வயசா இருக்கப்ப உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு. அம்மாவும் பெருசாக படிக்கல, தையல் தொழிலை மட்டும் கற்று வச்சிருந்தாங்க. அப்பா இருந்த வரைக்கும் அம்மா வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு வருமானம் வேணும், அதனால அம்மா ஒரு கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதில் கிடைச்ச காசை வச்சு என்னோட காலேஜ் வரைக்கும் என்ன படிக்க வச்சாங்க. என்னோட அப்பாவுக்கு உயிர் நண்பர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவரோட பேர் பெரியசாமி. அவர்கிட்ட தான் அப்பா எந்த உதவியாக இருந்தாலுமே கேட்பாரு. அப்பா போனதுக்கு அப்புறமா அம்மாவும் அவர்கிட்ட தான் கொஞ்சம் கடன் வாங்கி என்னோட காலேஜ் செலவுகளை பார்த்துக்கிட்டாங்க. இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் பெரியசாமி அங்கிள் என்னோட வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, லக்ஷ்மி, நான் உன்னோட கணவரோட ஃப்ரெண்டு, அதனால தான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணேன். ஆனால் 2 வருஷம் ஆகியும் நீ வட்டியை கூட ஒழுங்காக கட்டவே இல்லை. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கவே முடியாது. இந்த வீட்டை விற்று என்னோட கடனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே என்னோட அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாங்க. ரூம்குள்ளே இருந்தேன்னா அம்மா அழுகிற சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்குறப்போ பெரியசாமி அங்கிள் என்னோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறமா அவர் என்னை உத்து பார்க்க ஆரம்பித்தார். எப்பயுமே வீட்டுக்கு வந்தால் என்னை ஒரு மாதிரி தான் அவர் பார்ப்பாரு. கிச்சனுக்கு போய் அவருக்கு டீ போட்டுட்டு வந்து கொடுத்து அவரை நல விசாரிக்கவும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான், மாமா, எங்களுக்கு 1 மாதம் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பெரியசாமி மாமா என்ன சொன்னாருன்னா, 2 வருஷமாக முடியாததை இந்த 1 மாதத்தில் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை மாமா, ப்ளீஸ் 1 மாதம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சரி 1 மாதம் மட்டும்தான் டைம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா நான் என்னோட அம்மாவை பக்கத்தில் உட்காந்து, அம்மா கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே எனக்கு வேலை கிடச்சிரும், எல்லாமே சரியாகிரும்னு சொல்லி என்னோட அம்மாவை சமாதானப்படுத்தினேன். அதுக்கு அடுத்த நாள் அம்மா எப்பயும் போல் வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்போ பெரியசாமி அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசினதையெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னோட அம்மா அதே யோசனையில் நடந்து வந்திருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகி ரோட்டில் நடந்து வரும்போதே ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருக்காங்க. அம்மா மயங்கி ரோட்டில் கிடந்தப்போ அந்த வழியாக போன ஒரு நபர் என்னோட அம்மாவை மீட்டு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். வீட்டுக்கு வர்றப்போ என்னோட அம்மா மயங்கின நிலையிலே தான் இருந்தாங்க. அந்த நபரோட பேர் திவாகர். அவர் என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வர்றப்போ அவங்க மயக்கமாக இருந்தாங்க. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்களோட ரூம் எங்கன்னு சொல்லி சொல்லுங்க, அவங்கள நான் ரூமில் கொண்டு போய் விட்டுடுறேன், அவங்களால நிற்கக்கூட முடியாது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டேனா, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, இவ்வளோ தூரம் உதவி செஞ்சுட்டேன், இதை கூட செய்ய மாட்டேனான்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் என்னோட அம்மாவோட ரூமை அவர்கிட்ட காட்டினேன். நேராக அவரும் என்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு போனார். சரி அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நானும் அவங்க பின்னாடியே போனேன். அப்போ தான் அந்த நபர் என்னோட அம்மாவை கட்டிலில் படுக்க வச்சு என்னோட அம்மாவை தப்பாக தொடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு. வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு திவாகரை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளிவிட்டேன். நான் தள்ளிவிட்ட வேகத்தில் திவாகர் கீழே விழுந்துட்டான். அடுத்த நிமிஷமே என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை திட்டவும் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்கே வந்து என்னோட அம்மா கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ என்னோட வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி நான் கத்திக்கிட்டு இருந்தேன். நான் கத்துற சத்தத்தை கேட்ட என்னோட அம்மா மயக்கத்துலேருந்து எழும்பி, அவரை திட்டாத, அவர் ரொம்ப நல்லவர், இந்த தம்பி மட்டும் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா என்ன இன்னைக்கு நீ உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை, விழுந்து கிடந்து எத்தனை மணி நேரமாக கிடந்திருப்பேன்னு தெரியாது. இந்த காலத்தில் மற்றவங்களை பற்றி யார் கவலைப்படுறது அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா சொன்னாங்க. இதை கேட்டதும் என்னோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்று விடாமல் என்னோட அம்மா சொன்னாங்க. நான் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் மயங்கி விழுந்துட்டேன். இந்த தம்பி தான் என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உதவி செஞ்சார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. நமக்கு உதவி செஞ்சவங்களை நீ இப்படி தான் நடத்துவியா? உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி என்னோட அம்மா சொன்னாங்க.
அம்மா சொன்னதை கேட்டு நானும் திவாகர் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவரும் பரவாயில்ல விடுங்க, இதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்னோட அம்மாவும் நானும் திவாகர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தோம். இப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சுது. 15 நாள் கழிச்சு பெரியசாமி திரும்பவும் எங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்தாரு. இதை பிடிங்க, இன்னும் 15 நாளில் இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பணும்னு சொல்லி சொன்னார். இனிமே நீங்கள் இங்கே தங்கணும் அப்படின்னா என்னோட பணத்தை வட்டியும் முதலுமா நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா இந்த வீட்டை காலி பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டதுமே என்னோட அம்மா, அண்ணா எங்களோட சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க, இந்த வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சி அழுதாங்க. ஆனால் என்னோட அம்மாவோட அழுகையும் எங்களோட கஷ்டத்தையும் அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. அதுக்கு பெரியசாமி மாமா என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீங்கள் 1 மாதம் டைம் கேட்டீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி நான் டைம் கொடுத்துட்டேன், நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு என்னோட அம்மா கண்ணீரோட நின்றுட்டு இருந்தாங்க. யோசிச்சு சொல்லுங்க, 15 நாளில் பணத்தை கொடுக்கணும், இல்லைனா இங்கிருந்து வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. பெரியசாமி மாமா என்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நபர் வீட்டுக்குள்ளே வந்தார். அவர் வேற யாரும் இல்லை, என்னோட அம்மாவை காப்பாத்தின திவாகர் தான். அவர் வந்ததுமே சொன்னார், யாரும் இந்த வீட்டில் அது வெளியே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். இதை கேட்ட பெரியசாமி திரும்பி பார்த்தப்போ அங்கே திவாகர் நின்றுட்டு இருந்தாரு. திவாகர் அது கூடவே அடுத்து சொன்ன விஷயம் பெரியசாமி மாமாவுக்கு இன்னுமுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னார். உடனே பெரியசாமி என்ன சொன்னாருன்னா, இவளுகளோட நீலிக்கண்ணீருக்கு நீ மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு திவாகர், மாமா இவங்க என்னோட வருங்கால மனைவியும் மாமியாரும், இவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் என்ன அடிக்கடி சொல்லுவீங்க நான் தான் உங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி, நான் உங்களோட ஒரே மருமகன், நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னார். உடனே பெரியசாமி அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு கோபமாக அங்கேருந்து போயிட்டாரு. உடனே திவாகர், இங்கே எதுவும் தப்பாக நினைக்க வேணாம், எனக்கு கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசை தான், அதனால தான் அப்படி சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கிரிஜாவை கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா வேற மாப்பிள்ளை பார்த்திருந்தாலும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இனிமே யாரும் இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே போக சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட என்னோட அம்மா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா, வரதட்சணை கூட வாங்காம தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. எங்களோட கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் திவாகர் அந்த இடத்துல நின்னாரு. அதனால என்னோட மனசுலையும் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருந்துச்சு. இதுக்கப்புறமா என்னோட அம்மா திவாகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு அப்புறமா எங்களோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. திவாகர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரியசாமி மாமாவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் திவாகர் கூட பழக ஆரம்பித்தேன். எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே, என்னோட வருங்கால கணவர் இவர் தானேன்னு சொல்லி அவர் கூப்பிடக்கூடிய இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அடிக்கடி 2 பேரும் சினிமா பீச்சுன்னு சொல்லி சுற்றவும் ஆரம்பித்தோம். ஒரு நாள் அப்படி தான் திவாகர் என்னை அவரோட பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அப்போது திவாகர் என்ன சொன்னாருன்னா, நான் எதுக்கு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு பயந்துராத, நமக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறமா நம்ம எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறோம், இப்போ எனக்கு உன் கூட தனிமையில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவரோட பேச்சுக்கு மயங்கி நானும் அவரோட ஆசைக்கு சரின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறமா அந்த பங்களாவிலே நானும் திவாகரும் தனிமையில் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் தனிமையில் இருக்கிறத எனக்கு தெரியாமல் திவாகர் அவனோட செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கான். இதுக்கப்புறமா சில மாதங்கள் அப்படியே ஓடிச்சு. என்னோட அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, உனக்கும் திவாகருக்கும் நிச்சயம் ஆகி 3 மாதம் ஆகிருச்சு, கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி நீ திவாகர்கிட்ட கேளுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என்னோட அம்மா கிட்ட, சரிம்மா நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டுட்டு உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன். என்னோட அம்மா சொன்ன விஷயத்த திவாகர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணலாமான்னு யோசித்தேன்.
இந்த விஷயத்த ஃபோனில் கேட்குறத விட நேர்லேயே கேட்கலான்னு சொல்லி என்னோட வீட்டிலேருந்து கிளம்பி திவாகரோட வீட்டுக்கு போனேன். அங்கே திவாகரோட ரூமில் தான் இருந்தான். அப்போ போய் நான் பார்க்குறப்போ திவாகர் குடிச்சிக்கிட்டு இருந்தான். திவாகர் குடிச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு.